Hello everyone, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பெண்டன்ட் லைட் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். இந்த லைட் நீங்க உங்க வீட்டு என்ட்ரன்ஸ் இல்லாட்டி ஹால்ல ஹேங் பண்ணா ரொம்ப கிளாஸியா இருக்கும். சோ நம்ம இதை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். நம்ம லைட் செய்யறதுக்கு என்னென்ன பொருட்கள்லாம் தேவைன்னு பார்த்துடலாம். கார்ட்போர்ட், சார்ட் பேப்பர், பேப்பர் கட்டர், வயர், பல்ப் ஹோல்டர், LED bulb, Fevicol, paper tape, thermocol, aluminium foil sheet, spray paint. முதல்ல நம்ம லைட்டுக்கு ஒரு ஃப்ரேம் செய்ய போகிறோம். அதுக்காக நான் வந்து கார்போர்டை ரெக்டாங்கிள் ஷேப்பில் கட் பண்ணியிருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 17 சென்டிமீட்டர் × 8 சென்டிமீட்டர். இந்த மாதிரி 15 பீசஸை நீங்கள் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க கார்ட்போர்டில் ஒயிட் சார்ட் பேப்பர் போட்டு அதில் ஒரு சிம்பிளான பேட்டர்னை நான் ட்ரா பண்ணியிருக்கேன். இதோட டெம்ப்ளேட்டை நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க, இல்லைனா உங்களுக்கு தேவையான டிசைன் பேட்டர்னை நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. ஸோ இதே ஸ்டெப்ஸை மொத்தமாக 15 கார்ட்போர்ட்ஸ்லேயே நீங்கள் ரிப்பீட் பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம லைட்டோட பேஸ் செய்கிறதுக்காண்டி நான் வந்து கார்ட்போர்டில் இப்படி ஒரு பென்டகன் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதோட மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதோட 5 சைட்ஸுமே வந்து 8 சென்டிமீட்டர் வரும். இந்த மாதிரி பென்டகன்ஸ் வந்து மொத்தமாக 6 பீசஸ் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பென்டகன்ஸ் எல்லாத்துலேயும் நான் ஒயிட் சார்ட் பேப்பர் போட்டு கவர் பண்ணி அதில் எனக்கு தேவையான டிசைன் பேட்டர்னை நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இதோட டெம்ப்ளேட் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ மொத்தமாக நம்மளோட 6 பென்டகன்ஸ்லேயும் இதே பேட்டர்னை நீங்கள் ட்ரா பண்ணி அதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து லைட்டோட ஃப்ரேம் எப்படி பண்ணுறோன்னு பார்க்க போகிறோம். ஸோ அதை ஃப்ரேம் பண்ணுறதுக்காண்டி நான் ரெக்டாங்குலர் கட்அவுட்ஸில் 5 பீஸ் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இந்த 5 பீஸை நீங்கள் கரெக்டாக அலைன் பண்ண பிறகு பேப்பர் டேப் போட்டு அதை வந்து செக்யூர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வேணும்னா நீங்கள் க்ளூ கூட யூஸ் பண்ணலாம். ஆனால் பேப்பர் டேப் யூஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஃபோல்டிங்லாம் பண்ணச்சுல அது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுக்காண்டி நான் வந்து பேப்பர் டேப் போட்டிருக்கேன். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பென்டகனில் சென்டரில் ஒரு குட்டி ஹோல் மட்டும் போட்டுக்கோங்க. ஏன்னா அது கூடி தான் நம்ம வந்து வயரிங் பண்ண போகிறோம். இந்த மாதிரி ஹோல் வந்து மொத்தமாக 3 பீசஸ் ஆஃப் பென்டகனில் மட்டும் போட்டு வச்சுக்கோங்க. நம்மளோட லைட் ஃப்ளேம் வந்து செட் பண்ணுறதுக்காண்டி நான் வந்து நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க ரெக்டாங்கிள் கட் அவுட்ஸும் பென்டகனும் எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ நம்ம பென்டகனோட ஒரு சைடும் அந்த ரெக்டாங்கிளோட ஒரு சைடும் வந்து கரெக்டாக அலைன் ஆகுதான்றது மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு அதில் வந்து நான் பேப்பர் டேப் போட்டு செக்யூர் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி 5 சைடுக்கும் நான் பேப்பர் டேப் போட்டு நான் வந்து செக்யூர் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். அசெம்பிள் பண்ண பிறகு பார்க்குறதுக்கு லைட் ஃப்ரேம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி நமக்கு மொத்தம் 3 லைட் ஃப்ரேம் தேவை. லைட்டோட பேஸ் செய்கிறதுக்காண்டி நான் வந்து தெர்மாக்கோலில் 2 சர்க்கிள் ட்ரா பண்ணி வச்சுருக்கேன். அதோட டயாமீட்டர் என்னென்னு பார்த்தீங்கன்னா 14.5 இன்ச்சஸ். ஸோ இப்போ நான் வந்து இந்த 2 தெர்மாக்கோல் ஷீட்டையும் வந்துட்டு நான் வந்து ஒன்றா வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஃபெவிகால் வச்சு. இப்போது தெர்மாக்கோல் நம்ம பேஸ்ட் பண்ணது ட்ரை ஆன பிறகு நீங்கள் வந்து அதில் அலுமினியம் ஃபாயில் ஷீட் போட்டு அந்த சர்க்குலர் ஃப்ரேம் ஃபுல்லாக கவர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணச்சுல வந்து அது வந்து ஒரு நல்ல கிளாஸி ஃபினிஷ் வந்து நமக்கு கொடுக்கும். நம்ம கவர் பண்ணி வச்சுருக்க தெர்மாக்கோலில் 3 ஹோல்ஸ் ட்ரில் பண்ணி அது கூட வயரிங் ஒர்க்லாம் பண்ணுங்கள். நான் வயரிங் ஒர்க் எல்லாமே நான் வந்து ஆஃப்லைனில் தான் பண்ணேன். ஸோ அதனால அது எதுவுமே வீடியோவில் காட்டல. லைட் ஃப்ரேமில் நான் வந்து சில்வர் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடிச்சிருக்கேன். அதே மாதிரி வயர்லேயே வந்து நான் வந்து அலுமினியம் ஃபாயில் ஷீட் வந்து சுற்றிருக்கேன். ஸோ மேண்டில் பண்ண பிறகு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். டெக்கர் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் இதை போல் நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்காண்டி கிராஃப்ட்ஸ் கார்னர் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.